திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படுபவர் கே. பாக்யராஜ். இவரது படங்களில் முந்தானை முடிச்சு படத்திற்கு எப்போதுமே தனி மவுசுண்டு. காரணம், படத்தின் திரைக்கதைதான். பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய படம் என்றால் மிகையில்லை. இந்த படம் எவ்வளவு சாதனைகளை படைத்தது என்று பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் சொல்கிறார். வசூலை பொறுத்தவரை புதிய பல சாதனைகளை செய்த படமாக அமைந்ததுதான் இந்த படம். 49 திரையரங்குகளில் வெளியான அந்த படம் 43 திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்தும் 12 திரையரங்குகளில் வெள்ளி விழாவும் கண்ட படம்தான் முந்தானை முடிச்சு. சென்னையில் மட்டும் 4 திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்டது. 30 லட்சம் செலவில் உருவான இந்த படம் 4 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை ஈட்டி சாதனை படைத்தது. என்னுடைய நண்பர் ஆனந்தா பிலிம்ஸ் சுரேஷ் தான் முந்தானை முடிச்சு படத்தின் சென்னை விநியோகஸ்தர். அவர் 50 நாட்களுக்கு மேல் அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே ஓடிய படம் தான் முந்தானை முடிச்சுன்னு சொன்னார். 260 நாட்களை கடந்து சென்னை அபிராமி திரையரங்கில் ஓடி சாதனை படைத்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஆனந்தா பிலிம்ஸ் சுரேஷ் சொன்னார். 50 நாட்களுக்கு மேல் அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே படம் ஓடியதால் இந்த படத்திற்கு போஸ்டர் ஒட்டவில்லை என்று அவர் சொன்னார். இதனால் அவர் மேல பாக்யராஜுக்கு கோபம் வந்தது. என்னுடைய படத்திற்கு ஏன் போஸ்டர் ஒட்டல என்று கேட்டார். அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதற்கு போஸ்டர் ஒட்டணும்? குறைஞ்சது 100 நாட்களுக்கு இந்த படத்துக்கு போஸ்டர் ஒட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்களேன்னு சொன்னாராம் ஆனந்தா சுரேஷ். அதுக்கப்புறம் அதன் பிறகு 90வது நாளிலிருந்து வெள்ளி விழா வரைக்கும் மிக பிரமாதமாக போஸ்டர் ஒட்டி வேலை செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.